இது சமபோசா. சமபோசா எத்தனை பேக்கெட் இருக்கு? ரெண்டு. ரெண்டு பேக்கெட் இருக்கு. ரைட்டா. சோயா ரெண்டு. சோயா எத்தனை பேக்கெட்? ரெண்டு. சோயா பேக்கெட் ரெண்டு இருக்குது. வேறு மற்றது பருப்பு. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டத்தில் தான் நிற்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு உதவி திட்டங்களை கொடுக்கத்தான் போகிறோம். என்ன உதவி திட்டம்ன்றது முடிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம நிற்கிற இடத்த பாருங்கள், லொக்கேஷனை பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. எங்களுக்கு ஜேமன் நாட்டிலிருந்து ஐயா அண்ணன் லிங்கமண்ணன் அவர்கள் எங்களுக்கு ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருக்கிறாரு. நாங்கள் அந்த உதவியை கட்டமாக தான் கொடுக்க போகிறோம். என்ன உதவி அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள், சகோதரங்கள், நண்பர்கள் பழமையாக சொல்கிறதான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். எங்களுக்கு ஜேமன் நாட்டிலிருந்து எங்களுக்கு அண்ணன் லிங்கமண்ணன் எங்களுக்கு ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருக்கிறாரு. அந்த பணத்தை நாங்கள் மூன்று கட்டங்களாக நாங்கள் பிரிக்கிருக்கிறோம். அந்த முதல் கட்டமாக அம்மாவுக்கு நாங்கள் ஒரு உதவியை கொடுக்க வந்திருக்கோம். என்ன உதவி என்றதை கொஞ்சம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல பாருங்கள், இடங்களை கொஞ்சம் பாருங்கள். இது மகளுக்குரியது. இது அங்கால தான் அம்மாவோட இடம். நம்ம உதவி ஒன்று கொடுக்கறதுக்காக வந்த இடம் அந்த அம்மா தான். ஏற்கனவே நாங்கள் வீடியோ ஒன்று பதிவு செய்து போட்டோம் இல்லைண்ணே. இப்போ அன்றைக்கு வரக்குள்ளே அந்த கிணறெல்லாம் சரியான முறையில் பூர்த்தி செய்யப்படலை. அதுக்கு பிற்பாடு தான் ஒரு கோயில் போகிற சேர்ந்த அமரர் மார்க்கண்டையா, பாக்கியா மற்றும் அவர்களின் புதல்வி மனோமணி ஆகியோர் நினைவஞ்சனையாக இது செய்திருக்காங்க. கிணறு கொஞ்சம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. மற்றது இதில் பார்ப்போம்னு சொன்னால் அம்மாவுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, டாய்லெட் கூட இல்லை. இப்போ என்னண்டு போன முறை பார்த்த இடத்துல பக்கத்தில் இதுகளில் தான் போகிறாங்க. இட வசதிகள் இருக்குது, டாய்லெட் இல்லை. டாய்லெட் இல்லை. முந்திரிய மரம் இருக்குது. நாம் கிடுகால இதுகள் நெஞ்சது தான். எங்கள் ஆர்டிஎஸ் தலைவர் இருக்கிறாரு அண்ணா, அவர் தான் கொஞ்சம் காட்டி விட்டவர் இந்த குடும்பத்தை. இது அம்மாட ரூம், அம்மாட ஹோல், அம்மாட ரூம். இதான் அம்மாட இது. என்ன மூடி இருக்குன்னு தெரியா. அது கல் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் செங்கல் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க. வாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தம்பி வணக்கம். வணக்கம். தம்பியோட பேர் என்னப்பா? சதீஷ்குமார். என்ன பேர்? சதீஷ்குமார். என்னப்பா? தம்பி என்ன வேலையை போகிறீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். போய் வந்தாங்க. வந்தேன் வாய்க்கல வந்துட்டோம். டாய்லெட் இல்லை, கக்கூஸ் இல்லை. அது டாய்லெட் வசதி இல்லையோ? அது இல்லை. எங்களுக்கு ஒரு கிணறு வந்துருக்கு, பார்த்து நீங்கள் டாய்லெட் பார்த்து தரணும். போன முறை வீடியோவில் நீங்கள் இது இல்லை, நீங்கள் இப்போ எங்கே வேலைக்கு போகணும்? பிரம்பு போனீங்களா? அது பிரம்பு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் கொடுவான் வரும். சிவத்தை இப்படி தூரத்தை போய் போகணும். கூமாச்சோல அப்படி தொங்கல போய் போகணும். போயிட்டு வர பின்னர் 5 மணி 4 மணி ஆகும். இந்த பிரம்பு வாய்க்கிற நேரத்தில் வந்தோம். அதில் அப்போ நீங்கள் பிரம்பு காலையில் எத்தனை மணிக்கு போகிறீங்க? 6 மணிக்கெல்லாம் போயிடுவோம். காலையில் 6 மணிக்கு போகிறீங்கண்ணே. 6 மணி எப்போ எத்தனை மணிக்கு வரீங்க? சில நேரம் 3 மணி ஆகும், சில நாளில் 4 மணி ஆகும், சில நாளில் பிரம்பு வாய்க்காடு நேரத்தில் 10 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். அப்போ சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு போகிறீங்களா? இல்லை, வீட்டை வந்தான். காலம்புற சாப்பாடு சாப்பிட்டு போனால் வீட்டை வந்தான் எல்லாம் மதிய சாப்பாடுகள்லாம். அப்போ வீட்டை வந்தால் அம்மா சாப்பாடுகள் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாவோ. என்ன போன முறை வரக்குள்ள அம்மாவோட நிலப்பாடு கொஞ்சம் இறுக்கமாக இருந்தேன்னு சொன்னவ. இப்போ இந்த முறை வந்துருக்குறான். இப்போ அந்த இதில் பார்ப்போமே, இருக்கா கேட்டு பார்ப்போமே.
தம்பி அப்படித்தான் நான் சாமி இருந்தா இப்போ இல்லை அடிச்சா வைக்க மாட்டேன் இல்லை சாமி பாவு இருந்தா நான் விளையாச்சு வந்தேன் அதில் ராம சாமி பாவு நீங்கள் தொடர்ந்து 31 நாளும் போகிறீங்களா? இல்லை வெள்ளிக்கிழமையில் போகல. இப்போ வெள்ளிக்கிழமையில் போகிறல மிச்சம் 6 நாளும் போகிறோம் நீங்கண்ணே. 6 நாளும் நீங்கள் போயிட்டு வரக்குள்ள மதியத்தில் 6 நாளும் சாப்பாடு இருக்குமா இல்லாட்டி இப்போ அந்த கிழமையில் 2 நாள் 3 நாள் அப்படியே சொல்கிறீங்களா? அப்படித்தான் 2-3 நாளைக்கு இதெல்லாம் நெய்யாது. சில வேலை சில நிலையா சமைக்க ரெண்டு வாங்க சாப்பாடு இல்லை அரிசி கிடைப்பாங்க. நாங்கள் அடிச்சு வந்தால் தான் கடையில் அரிசி வண்டிடுவாங்க. அரிசி என்ன கடனுக்கு எடுக்கிறீங்களா இல்லை வந்து இந்த காசு கொடுத்து எடுத்துறீங்களா? எவ்வளோ சம்பளம் தராங்க உங்களுக்கு அடிக்கிறது? 500, 600, 700 காசு அடிக்க மாட்டேன் அவ்வளோதான். 500, 600 காசு வரும். சில நேரம் அதிகம் இல்லை மாறும் முண்டு விளையாடி. அப்படி இந்த கிழமையில் 6 நாளும் போய் நீங்கள் சும்மா வர்ற நாளும் இருக்குதோ? பாருனாங்க கொண்டு விளையாடி நாங்கள் போனாங்க இன்றைக்கு கொண்டு இல்லை சும்மா வந்தான். அப்போ உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தொழில்கள் அப்படியே செய்கிற ஐடியா இல்லையா? அப்படியே தந்த தெய்வம் நாங்கள் தொழில்கள் அப்படி உங்களுக்கு தொழில் என்ன செய்கிற ஐடியா உங்களுக்கு? என்ன நான் செய்வேன் என்னென்றாலும்டா இப்போ உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குங்க. நம்ம இப்போ தம்பி இப்படி அப்படி செய்கிறதுக்குரிய திட்டம் வச்சுருப்பீங்க. என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? இந்த விஷயத்தை செஞ்சால் நான் அதை கொஞ்சம் ஆர்வமாக செய்வேன்னு அப்படி இப்படியான நிலப்பாடுகள் இருக்குது. எனக்கு இளம் பொடியுங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது தானே. இப்போ நீங்கள் இவ்வளோ கட்டங்கள் போக கிடக்குது. இப்படி இருந்து சரி வராது. இப்போ பாருங்கள், நீங்கள் 7 நாளில் 6 நாள் ஒரு நாள் லீவ் எடுக்கிறீங்க. மற்ற 2 நாள் 3 நாள் தான் பிரம்பு கிடைக்குது. மற்ற 4 நாள் அதிலேயே அப்படியே வேஸ்ட்டாக போகுது தானே, சும்மா அநியாயம் போகுது. ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டாங்க. கத்தி வேலை வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாது. கத்தி வேலை வெள்ளிக்கிழமையில் அப்படி கட்டங்கள் உள்வாங்கப்படுது. தொடர்ந்து அந்த எனக்கு போகிறோம் ஒவ்வொரு நாள் 700 காசு கிடைக்குது, 1000 காசு கிடைக்குதுனாலும் பரவாயில்லை. அந்த காசும் கிடைக்கும் காணாது இருந்தும் அந்த நிலப்பாடும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ என்ன திட்டம் வச்சு இருக்கிறீங்க? நம்ம இப்படி ஒரு வேலை செஞ்சால் நல்லா இருக்குமே, இதை வெட்டி கொண்டு இருக்கிறத விட இப்படி ஒரு வேலை செஞ்சால் நல்லா இருக்குமே, அப்படி ஒரு வேலை செஞ்சால் நல்லா இருக்குமே. அப்போ என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க? என்ன பிளான் இருக்குது உங்கள்கிட்ட? என்ன சொல்கிறது? என்ன யோசிக்கிறீங்க? என்ன செய்யலாம் உண்டு? ஓ, என்ன தொழில்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தொழில் செய்ய இருக்குது? இளந்தாரி பொடியை நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பொடியோட கதைப்போம், அவருடைய திட்டத்தை கேட்போம். என்ன கேட்போம்? நீங்கள் கதைங்க. உங்களுக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க? இப்படி ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன். இப்போ நான் தடியை வெட்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ தடியை வெட்டி இந்த வெயிலுக்கு நான் தடியை வெட்டி கொண்டு காட்டில் வந்து தடியை வெட்டுறதை விட இப்படி ஒரு எனக்கு ஒரு வேலை ஒன்று இருந்தால் இப்படி ஒரு வாழ்வாதாரம் இருந்தால் நான் செய்வேன் தானே என்று அந்த இடத்துல உங்களுக்கு யோசிக்கிறதா? என்ன வியாபாரம் பண்ண அப்படி கட்டங்க? மீன் வியாபாரம் தான் வந்து முடியும். மீன் வியாபாரமா? மீன் வியாபாரம் எதுக்கு மேலே செஞ்சுருக்கிறீங்களா? இல்லை, காசு இல்லை. அதால் நீதான் செய்ய போகிறோம் முடிவதியம். மீன் சொன்னால் என்ன? கடல் மீனா, குளத்து மீனா, ஆற்று மீனா? என்ன விளக்கம்? கடல் மீன் தான். கடல் மீனா? இப்போ கடல் மீன் சொன்னால் சராசரி வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ காணுமன்றீங்களா? அதுக்குள்ள எவ்வளோ சராசரி முடியும் உங்களுக்கு அப்படி பார்க்க போனால் ஒரு கதைக்கு? இப்போ சைக்கிள்லாம் வச்சுருக்கிறீங்களா? சைக்கிள் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த பெட்டியும் திராசும் தானே வேணும்? பெட்டியும் திராசும் காசு வேணும். மீன் வேண்டாம், காசு வேணும். என்ன மீனும் வேணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 இதையும் எடுக்கிறேன்னு சொன்ன ஒரு நேரத்தில் இந்த பார்க்குற உறவுகள் பார்க்குறாங்க. இந்த உறவுகள் வந்து ஒரு நேரத்தில் அவங்களுக்கு உதவுறதுக்கு முன்வந்தாங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்குது, வானம் இருக்குது. இப்போ உங்களுக்கு பெட்டியும் மற்றது திராசும் மீன் வேண்டக்கூடிய முதலும் வேணும். கொஞ்சம் ஒரு 10,000 இருந்தாலும் வேணும். என்ன அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு இந்த பார்க்குற உறவுகள் யாராவது முன்வந்து இளந்தாரி பொடியன் பேர நீங்கள் சரிதானே, இப்படியே காட்டுக்குள்ளே போய் வெட்டி கொண்டிருக்கு சரி வராது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் போகணும். உங்களுக்கு சுயமான நிலப்பாடு நீங்கள் இருக்கணும் தலைவர். ஆகவே நீங்கள் வந்து ஒரு இதாக நிற்க வேணாம். நீங்கள் ஒரு கட்டணிட்டாக ஒரு கதைங்க. அதாவது அண்ணன் இப்படி தான் என்ன விளக்க, நான் இப்படி விஷயம் ஒன்று இருந்தேன், அண்ணன் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு பார்க்குற உறவுகள்கிட்ட நீங்கள் சாட்சி கொள்ளுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துறது தரையில்லை. அதுக்கு இப்போ நீங்களாக தான் சிந்திச்சு கதைக்க வேணும். பார்க்குற உறவுகள் அண்ணன் இவர்னு எடுத்து கொடுக்குறாரு கதைக்கிறாருன்ற மாதிரி யோசிக்க தோணும். இல்லை அதெல்லாம் நீங்கள் ஒரு கட்டணிட்டாக கதைங்க. அண்ணன் இதுதான் விளக்கம், நான் இந்த கம்பு பட்டக்குள்ளேன்னு இந்த யோசனை எனக்கு வாரவண்ணன், எனக்கு இப்படி ஒரு உதவி இருந்தால் நல்லா இருக்கும் அண்ணன்ற மாதிரி ஒரு கட்டணிட்டாக கதைக்க வேணும். அப்போ தான் அந்த உறவுகள் ஏதாவது ஒரு ஆள் யாராவது பார்த்துட்டு பாவம் வந்து ஏதாவது செய்வாங்களோ, வந்து வழியும் செய்வாங்க. கதைச்சி பழக்கம். இப்போ நீங்கள் வந்து இப்படி சிரிக்க வேண்டாம். சிரிக்கிற நான் ஒன்றும் இந்த நிஷ்பாத்தி ஒன்றும் இல்லை தான். இல்லை அதெல்லாம் நீர் சிரிக்க வேண்டாம். நீர் கொஞ்சம் அந்த சீரியஸாக கதையும்.
அது ஒரு முஸ்பாத்தி மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ. என்னடா இப்போ இவங்கள் எங்கேயும் போய் ஒரு கூட்டம் கொஞ்சம் போய் கதைச்சி பேசி அப்படி எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்கள் இந்த என்ன இந்த கட்டி போட்ட பூனை மாதிரி உள்ளுக்கு இருக்கிறார்கள் தான். அதனால் இப்போ உங்களுடைய கதைக்கிறதுக்கு இவருக்கு என்ன கதைக்கிறோன்னு தெரியாமல் இருக்கிறாரு. இவங்களோட சுபாவமே அது. இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் ஒரு கொஞ்சம் சனங்கள் இருக்குது, பள்ளிக்கூடம் போயில்லை, 4-10 பெரிய மனிதனோட காட்சி ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் இவங்க அடுத்த கட்டம் என்னன்றது தெரியாமல் இருக்கிறவங்க தான். அது இவங்களோட சுபாவம். அது இவங்களோட பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன் நான். அது அவங்களோட அத்திவாரமே அப்படி. அதுதான் காரணம். இவங்களோட அடிப்படையே அப்படி. கதைஞ்சி பேச மாட்டாங்க. இந்த பிரம்பு இப்படியும் போவானுகள் வந்தால் இந்த வீட்டோட அவ்வளவுதான். ஒரு ஒரு வாலிபால் விளையாடுறதுக்கு போய், இல்லாட்டி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போய், இல்லாட்டி ஏதோ ஒரு விளையாடுற படி எங்களோட அதெல்லாம் செஞ்சு இங்கே அப்படி தெரியும் இவங்களுக்கு. இது இவங்களோட உண்மணியில் அதுதான். வேறு என்ன இவங்க கதைக்கிறாருல்ல. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு, உங்களை அவர் தொடர்புபடுத்துகிறாரு. படி எனக்கு இது இந்த சாராம்சம் இன்னொன்று விளங்குது இல்லை அதுன்றது உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும். அதனால் அவங்கள பிள்ளையா நினைக்க தேவையில்லை. உண்மை சம்பவம் தான். இவங்கள் 4-10 பேரோட ஒரு நல்லது கெட்டது கூடி காய்ச்சி பேசியெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. உண்மை சம்பவம். அதனால தான் நான் இவங்களோட நிலையை பார்த்து நான் இவங்களை செலக்ட் பண்ணி தலைவருக்கு அதை நான் இவங்களை பாரப்படுத்தினது தான் காரணம். வேற ஒன்றும் நீங்கள் இவங்களை வேற ஒன்றும் ஜனகத்தில் என்ன இவர் சிரிக்கிறாரு, அவர் கேட்குறாரு, இவர் சிரிக்கிறாருன்னு சொல்லி அது சுபாவமே அது. சரி நீங்கள் தான் கதைக்கணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் கதைச்சி தானே உங்களோட விஷயம் உங்களுக்கு தானே இது தெரியும். எனக்கு தெரிஞ்சபடியே தான் நான் கொண்டு வந்தேன். நான் நீங்கள் கதைக்கணும். போன நேரம் நீங்கள் இல்லை, நீங்கள் வேலைக்கு போயிட்டீர்கள், பிரம்பு போயிட்டீர்கள். நாங்கள் வந்து இந்த கிணறு இல்லாமல் இருந்தது, ஏதோ ஒரு புண்ணியமான இந்த கிணறை கொடுத்து போட்டு போயிட்டார். அது மாதிரி உங்களோட நிலையை பார்த்து இன்னும் உதவி செய்வாங்க. நீங்கள் தான் கேட்கணும். ஒரு பிள்ளை தொட்டியில் சும்மா நெத்தியில் தூங்கி கொண்டு இருந்தால் பால் கொடுக்க மாட்டாள் தாய். அது எழும்பி அழணும். அழுதா தான் அந்த பிள்ளைக்கு பசிக்கிறதோட தாய் பால் கொடுப்பாள். அப்படி அது மாதிரி நீங்கள் கதைக்கணும். நான் சொன்ன உறவுகளே, கதைச்சி எல்லாம் பழக்கம் இல்லை இவங்களுக்கு. இவங்களை பாருங்கள், இவங்களோட நிலைமையை. இதுதான் உண்மை இல்லை. நான் இந்த கிராமத்தில் ஆடிய தலைவர். இவர் என்னை தேடி வந்து சந்தித்து இப்படியாப்பட்டவங்களுக்கு சில உதவிகள் செய்யலாம், ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லி இவர் சொல்லித்தான் நான் இவரை கூட்டிக் கொண்டு காட்டிஞ்ச படம் விளையாட அனுப்பினாங்க. நான் 2 நாளைக்கு போஸ்ட் கொடுக்கல. பிள்ளைக்கு என்ன இருக்க சொல்லிட்டார் தலைவர். இருக்கிறேன். உண்மை சம்பவம் தான். போகிறோம் இல்லை. இவங்க கதைச்சு கொள்ள மாட்டாங்க, கதைக்கவே மாட்டாங்க. அம்மாவோடையும் கைக்க மாட்டானுங்க. அப்படியான இவங்களோட சுபாவமே அது. நீங்கள் தான் கதைக்கணும். கதைங்க. உங்களுக்கு தானே பசி, நீங்கள் தான் கேட்கணும். இப்போ மிஞ்ச வாங்க இருங்க நீங்கள் இருங்க. இப்போ தலைவர் உலகத்தையும் உழைக்கிட்டாரு. சரிதானே? இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேட்டுன்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உறவுகள் உங்களுக்கு முன்வர்றாங்க மீன் வியாபாரம் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த மீனை கூறி ஒரு இடத்துல ஒரு கடனுக்கும் கேட்பாங்க, சில பேர் கடனுக்கும் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தாண்டி செய்யறதுக்குரிய டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியுதில்லை. அது இல்லாடி மீன் 10 பேர் வியாபாரம் பண்ணாட்டி நம்ம சொல்லிடுறேன், நம்ம செய்கிற சொல்லிடுறேன். நம்ம செய்யணும் பிரம்பு தொழிலை செஞ்சு காஜிக்கு நம்ம அடிக்கிறான். பிரம்பு தொழில் பார்த்து அதை அடிக்கும் தடியண்டான. இங்கே வந்து கொள்ள செய்கிறாங்க. இப்போ என்ன கஷ்டப்படுற இவங்கள் முள்ளடிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வர பிரம்பு லேசாக வந்து அவங்க நல்லா உழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க அந்த பிரம்பெடுத்து மொத்தமாக கொடுக்குறாங்க. இந்த ஊருக்குள்ள பிரம்பெடுத்து அதுக்கு முதல் தான் வேணும். அதுக்கு முதல் தான் வேணும். அது நட்டம் பெறாது. அதில் மீன் கிடையாது. இருந்தால் பிரம்பு இருக்கும். நாங்கள் அதை எடுத்து தேடி வருவாங்க. இங்கே அதை தேடி வந்து நாங்கள் ஏற்றுவோம். அப்படி இவங்கள்ட்ட வந்து வீட்டிலையும் வந்து முஸ்லிமாக்கள் எடுத்து போகிறத விட இவங்க அந்த பிரம்பை காசு வாங்கி எடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்க மீனோட அதான் நீங்கள் ஒரு இளந்தாரிப்படியன் உங்களுக்கு வேலை செய்யணும், அறிவு வேலை செய்யணும். அதுதான் இப்போ இவர் ஒரு 10 லட்சம் ரூபா காசு தரேன்னு அது பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு தொழிலை செய்யணும். தலைவர் சொன்ன மாதிரி இப்போ 4 பேர் கடன் கொடுத்து வந்தாங்க தொழில் அடிபட்டு போகும். தொழில் அப்படி இல்லை. தங்கத்தையும் உறைஞ்சி வைப்பேன், இது உறைஞ்சி பார்க்க மாட்டேன். நல்ல தொழில். இப்போ அவர் சொன்ன சரி எத்தனை கண்ட்ரி நாங்கள் அடிச்சுட்டாங்க காஜி. அதான் பிரம்பு தொழில் தாங்கள் செய்யுது. இந்த பிரம்பு தொழில் ரெண்டா தம்பி. நீங்கள் அதை இப்போ காஜை வண்டி பிரம்பு அடிச்சு காஜிக்கு வேண்டி அதை விற்போம். நாங்கள் விற்போம். அதை விற்று எங்களுக்கு முதல் வரும். கொடுத்துருவோம். மீன் வியாபாரம் செஞ்சு பழக்கம் பழக்கம் இல்லை. கடன் 2 பேருக்கு கொடுத்து வர முதல் இல்லை. சரி, அந்த பொடியன் இந்த பொடியை நான் ஒருத்தன் கேட்டேன். போன முறை வீடியோவில் நீங்கள் என்ன ஒருத்தன் கதைக்கல.
அது அவங்களுக்கு இந்த உங்களை கண்டோடனே இதாக கஷ்டம்ன்றது எனக்கும் கஷ்டம் தான். நம்ம நானும் அண்டண்டைக்கு ஓட்டோ ஓடித்தான் நான் அண்டை வாழ்வாரை தேடிக்கொண்டு தான் மற்ற நேரத்தில் வந்து இந்த கிடைச்ச உதவியை உடனடியாக கொடுக்கணும் இந்த தொழிலையும் விட்டு போட்டு வந்து நிற்கிறேன் நம்ம. சரிதானம்மா? என்னுடைய எனக்கும் கஷ்டம் தான் அம்மா. ரைட், எனக்கும் கஷ்டம் தான் அம்மா. நானும் கஷ்டம் கதைக்கல. அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தீர்வு வந்து பாடத்தானே போகணும். நீங்கள் போன இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ தூரத்தை நீங்கள் கதைக்கல. நாங்கள் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? தலைவரோட வந்திருக்கு. பயந்து இப்ப எங்களுக்கு இன்னுமையாக தொழில் இருக்கு. ஜம்முவச்சு எங்களுக்கு பிரம்பு தொழில் இருக்கு. பொடியான எங்களுக்கு இது தருவோம். நாங்கள் முயற்சி கொண்டுருவோம். ஒரு 10-15,000 காரி அதுக்குள்ளால வாங்கி நாங்கள் இது செஞ்சு எங்களுக்கு ஒரு கிணறு தந்திருக்காங்க. ஒரு 100 வேணும். அதை விட ஒரு லொயில் அட்டும் தந்தா எங்களுக்கு ஒரு இது மாதிரி எங்களுக்கு தான் தந்து நன்றி. கதைக்கும் கதை பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. கிணறு தான் வந்தது எங்களுக்கு ஒரு நிறுவனம் தந்தது. என்ன நிறுவனம்ன்ற பேர் தெரியும். என்ன பேர் தெரியாது பேர் என்ன பேர் அடிச்சிருக்காது தெரியும். எங்களுக்கு ஒரு லொயில் அட்டு தந்து எங்களுக்கு இந்த பிரம்பு தொழில் இருக்கும். எங்களுக்கு தரணும். நன்றி. பாவல கதை இந்த பிரம்பு தொழில்ண்டா தம்பி அதுக்குரிய முதல்ல எவ்வளோ உங்களுக்கு சாச்சா எவ்வளோ முடிய வேணும் உங்களுக்கு சராசரி? அது வேணும். அது சராசரி இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ பெரம்பு தொழில ஒரு சராசரி ஒரு நிலையில் வந்து ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும்னு அதுக்கப்புறம் கட்டமாக பார்ப்போம்ன்றீங்க என்ற நிலப்பாடுகளோட நாங்கள் ஆகிக்கிறேன். உங்களுக்கு ஆரம்பம் எவ்வளோ வேணும்? இப்போ இவ்வளோ இருந்தானே நான் அதை கொஞ்சம் மெல்ல செய்வேன். எனக்கு நீங்கள் இவ்வளவு தந்து உதவினீங்கன்னு நான் கண்டிப்பாக வர்ற அடுத்தடுத்த மாதங்களில் வந்து நான் செய்வேன் என்று நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஒரு மாதம் ஒரு மாதம் 30 ஒரு நாளைக்கு பிரம்பு வாஜித்தா மாறி கொண்டா பிரம்பு இல்லை. இப்போ நான் இப்போ பிரம்பு வாஜி அப்போ கொண்டு வருவாங்க. எல்லாரும் அடிச்சிது வெள்ளாட்டு நேரமும் கொஞ்சம் வெள்ளாட்டுக்கு போவாங்க. இப்போ உங்களுக்கு சராசரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 காசு இருந்தால் அந்த பிரம்பு தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? நான் உங்களுக்கு 5000 காசு வந்து தந்துட்டு போகிறேன். எப்பவுமே இப்போ நான் தந்துட்டு போகிறேன். இந்த வீடியோ இருக்கிற தாரேன். நீங்கள் இப்போ நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு புதன்கிழமை இல்லாட்டி நாளைக்குனாலும் அந்த தொழிலை நீங்கள் 5000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஆரம்பிப்பீங்களா நீங்கள்? ஆரம்பிப்போம். ஆரம்பித்து அடி உங்களுக்கு அந்த 5000 ரூபா காணும் போதும். உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அந்த 5000 போதும். காணாதுதான் ஒரு ஆளுக்கே கொடுக்க காணாதுதான். அது அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றான். இல்லை இப்போ எத்தனை தடி இருந்தால் உங்களுக்கு அந்த கூடையா பின்றீங்க? என்ன அடிக்குங்கள் பிரம்படிப்பிட்டு வந்து தடி பிரம்பு தடி வாங்கி தான் அடிக்கணும். நாங்கள் அடிச்சு கட்டாது தானே நான் கட்ட வேண்டி தான் அடிக்கணும். ரைட். இப்போ உங்களுக்கு 100 தடி வேண்டுன்னு சொன்னால் எவ்வளோ முடியும்? 1500 முடியும். 100 தடிக்கு வேண்டாம் 1500 ரூபா. 1500 ரூபா 100 தடிக்கு முடியும் வேண்டாம். அப்போ 100 தடியை வச்சு கொண்டு என்னத்தை பின்ன என்ன செய்யலாம்? அது 100 அடிக்கு ஆணி வேண்டனும். அதுக்கு பிரம்பு இது சுத்தியல் 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 வேணும். அப்போ போன முறை அம்மா வந்து இந்த பிரச்சனையை கதைக்கல. அம்மா எடுத்தோடனே எனக்கு கஷ்டம் எனக்கும் கஷ்டம் தான் தம்பி. இப்போ கஷ்டம்னு சாத்தியப்படாது. ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை தேடி கொண்டாதான் நாங்களும் கொஞ்சம் சரியான பாடல் நிற்கலாம். இப்போ நான் எனக்கு அரை நேரத்தில் ஆட்டோ ஓட்டினா தான் வாரத்து போகிற செலவுகள் எனக்கு கவர் பண்ண முடியும். பயப்படுறது ஒன்றும் இல்லைம்மா. நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானம்மா. நானும் அந்த பூமியில இருந்து வலிக்கிட்டு வரல, பாடத்துல இருந்து பறந்து வர ஒரு சாதாரணமாக உங்களை மாதிரி வாழ் தான். இப்போ நீங்களும் வேலையா நானும் வேலை. நம்ம கஷ்டப்பட்டு சொல்லத்தானே நம்ம கஷ்டப்பட்ட கதைக்குத்தானே வேணும். உங்களோட இதுல நீங்க கொஞ்சம் கதைக்க வேணும். இது கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இந்த வாதம் பிரதிவாதம் மாதிரி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்ன யோசிப்பினும் எனக்கு தெரியல. தலைவர் சில விஷயங்களை விளக்கமாக காய்ச்சிட்டாரு. அப்போ அது இருக்கட்டும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 5000 ரூபா காசு இருந்திருந்தா நான் அந்த ஒரு சுயதொழில் ஆரம்பிப்பேன் என்ற ஒரு அம்மா அன்றைக்கு கட்டிட்டு கதைக்கல. காய்ச்சிருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாற்று ஒன்று கிடைச்சிருக்கு. அவங்க குவாயத்தினாங்க ஐயா. இப்போ உங்களுக்கு 5000 ரூபா காசு இருந்திருந்தால் அந்த பிரச்சனையை நீங்கள் மெல்ல அந்த ரன் பண்ணுவீங்க, அந்த ஆரம்பிப்பீங்க, அந்த தொழிலை ஆரம்பிப்பீங்கன்னு. ஆரம்பிச்சு ஆணி வேண்டி தடி சுத்தியல் வேண்டி 5000 ரூபாய்க்குள்ள முடிப்பீங்க. அதை காணாதான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது 5000 காணாதுதான். சரி தம்பி, இந்த வீடியோ நான் பதிவு செஞ்சு போடுறேன். தலைவர் கொஞ்சம் விஷயங்களை காய்ச்சிட்டார். நம்மளோட பார்க்குற உறவுகள் விளங்கிக் கொள்ளுவாங்க என்னண்டு. சரிதானே? இப்போ நாங்கள் இந்த வீடியோ பதிவு செய்து போடுறோம். போட்டு யாராவது உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னால்
நான் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களையே சந்திக்கிறேன். இப்போ வந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் ஜேமன்லேருந்து லிங்கம் ஐயாண்டு ஒரு ஆள் அவர் எனக்கு ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருந்தார். அதை நாங்கள் 3 கட்டங்களாக 3 குடும்பத்துக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒவ்வொருத்தரும் தள்ளி தான் இருக்கிறாங்க. அடுத்த குடும்பம் கரவெட்டி போகணும், மற்றாலும் உன்னிச்சையை போகணும். அப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்குள்ளே சாத்தியப்படாது. என்னுடைய வாழ்வாரத்தை நான் பார்க்க தானே வேணும். அதை முடிச்சுட்டு தான் ஒவ்வொரு ஆளாக நான் கட்டமாக போகிறேன். முதல் கட்டமாக உங்களுக்குரிய ஒரு உதவி ஒன்று எங்களுக்கு கிடைக்கிருக்குது. அது என்ன உதவின்றதை கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. சரிதானே? வாங்க. அந்த நீங்கள் எங்கள் பிள்ளைகள் இருங்க. அதை எடுத்துகிட்டு வாப்பா. அதை எடுத்துகிட்டு வா. பேக் எடுத்துகிட்டு வாப்பா. பேக் எடுத்துகிட்டு வாப்பா. பிள்ளை அந்த பேக்கையும் விட பிள்ளை. அந்த எந்த பேக்கையும் விட பிள்ளை. அதுக்குள்ளே பாருங்கள் ஷாப்பிங் பேக் ஒன்று கடுங்க பிள்ளை. வைங்க. ரைட். அதை அவுட்டுங்க. நடுவுக்கு வச்சு அவுட்டுங்க. ரைட். அவுட்டுருவாங்க. அவுட்டு என்னென்ன சாமான் இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லணும். தம்பி இருங்க. அதில் இருங்க. படி வேறுங்க. தலைவர் நீங்கள் இருங்க. பக்கத்தில் இருங்க தலைவர் கொஞ்சம் உள்ள வாங்க தலைவர். ஒவ்வொன்றா எடுங்க. எடுத்து என்னென்ன சாமான் இருக்குன்றே சொல்லுங்க. எடுங்க. லேக் அவுடுங்க. ஓகே. வாரத்தில் அவுடுங்க. அவுட் என்னென்ன சாமான் இருக்குன்றத சொல்லுங்க. இது பிஸ்கெட் உப்பு பிஸ்கெட் அதை முன்னுக்கு வைங்க. மற்றது இது அங்கர் பொடி ரத்தி. இது சமபோசா எத்தனை பாக்கெட் இருக்கு? 2 பாக்கெட் இருக்கு. ரைட்டா. சோயா 2. சோயா எத்தனை பாக்கெட்? 2. சோயா பாக்கெட் 2 இருக்குது. வேறு மற்றது பருப்பு இருக்குது. மற்றது தேயிலையா? தேயிலை இருக்குது. மற்றது கூப்பமாவு இருக்குது. அவ்வளோ. மற்றது இந்த எல்லாம் இருக்குது. இது இருக்குது. சொல்லி வைக்கணும். ஓ மற்ற இதெல்லாம் அடுங்க. இதுக்குள்ளேயும் ஒன்று ஒரு பேக் ஒன்று பெரிய பேக் அதை கொண்டாடுங்க. என்ன இருக்குது அதில்? இது லைவ் எத்தனை கண்டு பாருங்க. லைவ் சோப் 6 இருக்குது. சரியா வைங்க. முன்னுக்கு வைங்க. ஒடிய வைங்க. இல்லை மற்றது என்ன இருக்குது அதுக்குள்ளே? ரிஞ்சோ பாக்கெட் 6 இன்ச்சோ இருக்குது. பட் இந்த பேக்குள்ளே பாருங்கள் என்ன இருக்குண்டு. அரிசி இருக்குது. மற்ற இன்னொன்று இருக்குது. இன்னொரு சாமான் இருக்குது. முக்கியமான சாமான் சீனி. ரைட். ஓகே. என்ன இருக்குது? சீனி இருக்குது. இது மைக்கை கொஞ்சம் பிடிங்க. வைங்க. கிட்ட வாங்க. நீங்கள் வந்து ஜேமன்ல இருந்து அனுப்புனவர் லிங்கம் ஐயா அனுப்புனவர். ஒரு தொகை பணத்தை அனுப்பினவர். அதை கட்டமாக நான் 3 கட்டங்களை கொடுக்க போகிறோம். முதல் கட்டமாக கொடுத்து முடிச்சிட்டோம். மற்றது அந்த ஐயாவுக்கு அனுப்புன ஐயாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன சொல்லுங்க? நன்றி. எங்கள் சாமான் ஐயாவுக்கு நன்றி. கதைங்க என்ன சொல்கிறீங்க? ஐயாவுக்கு சாமான் ஐயாவுக்கு நன்றி. ஜேமன்ல இருக்கிற ஐயாவுக்கு லிங்கம் ஐயாவுக்கு நன்றி. அதை ரிப்பீட் பண்ணுங்க. திரும்ப இருக்கா சொல்லுங்க. அதை நான் சொன்னது ஜேமல் இருக்கிற லிங்கம் அண்ணனுக்கு இல்லாட்டி ஐயாவுக்கு சாமான் நன்றி. அம்மா நீங்கள் என்னம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கு என்ன பேர் தம்பி? லிங்கம் தம்பிக்கு எங்களுக்கு சாமான் தந்ததுக்கு நன்றி. வேற ஒன்றும் இல்லையா? வேற சரி. ஓகே. சரி. ஓகே. சரிதானே? இப்போ நான் கொஞ்சம் இதில் இருக்கட்டும். ஒரு நிமிஷம். அப்படி தீருங்க. ஓகே. பார்க்குற உறவுகள் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் முரணாக இருக்கும். தலைவர் இந்த மாவடிவம் மேற்கு தலைவர், நம்முடைய தலைவர் ஆர்டிஎஸ் தலைவர், அவர் கொஞ்சம் ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். சில இதுகள் அதை கொஞ்சம் பெருந்தன்மையோட மன்னிச்சு கொள்ளுங்க. இவங்க குடும்பங்களுக்கு வந்து இப்படியான நிலப்பாடாக இருக்குது. அவர் ஒரு பிறம்படிக்கிறதுக்கு ஒரு முதல்ல கேட்குறாரு. தன்னுடைய இவ்வளவு இருந்தால் தான் அதை செய்யக்கூடிய மாதிரி தான் செஞ்சு கொண்டு இருக்கிற காலமான அதை செய்ய போகிற நிலப்பாடோட அவர் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ அவரை செய்யறதுக்கு நிற்கிறாரு. பார்க்குற உறவுகள் அந்த தம்பிக்கு சௌரத்துக்கு. தம்பி வயசு என்ன சொன்னீங்க?
24. 24 வயசு. அப்போ இந்த பொடியனுக்கு இளந்தாரி பொடியனுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்தால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த இப்படியான குடும்பங்களை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க வேணும். 1553 GS பிரிவு இருக்குது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும். அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் நாங்கள் போகணும். முடிஞ்சவரை நீங்கள் பயிருங்க, எங்களுடைய வீடியோ வந்து பயிரும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இப்படியான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பலனுள்ளதாக அமையும். சரிதான் என்ன? நன்றி. ஓகே, நான் ஜெர்மனியில் இருக்கிற லிங்கம் ஐயாவுக்கு இந்த மாவடியம்பு இப்படியாப்பட்ட இந்த மக்கள் சார்பாகவும் மற்றது என்னை தேடி வந்து ஆடிய தலைவர் வீடு என்று கேட்டு தேடி வந்து என்னை சந்தித்து இப்படி சில உதவிகள் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் இருக்குது. அது செய்கிறதுக்கான இந்த பாதையில் நீங்கள் அங்கே காட்டணும், எங்களுக்கு உங்களோட ஊரில் உங்களுக்கு தந்திரியும்னு சொல்லி மிகவும் நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்களில் நான் இனங்கண்டு கொடுத்து இன்றைக்கு அந்த லிங்கமையா நியாயமான சாமான்கள் இங்கே வழங்கியிருக்கிறார். அன்றாட அத்தியாவசிய சாமான்கள் கொடுத்துருக்கிறீர்கள். இதுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களை போன்றவர்களோட உதவிகள் இவர்களை போன்றவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனது ஆசைகள் உங்களுக்கு முறித்தாகும். இவங்களை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால், இவங்கள் பாடசாலைகள் மற்றும் ஒரு கூட்டங்கள், ஒரு நல்லது கெட்டதுகள் அப்படியான ஒரு நல்லவங்க பெரியவங்களுடையெல்லாம் இவங்க கதைக்க மாட்டாங்க. நினையமாக இவங்களுக்கு அது பழக்கமே இல்லை. இல்லாட்டா இவங்க நிறைய கதைக்க வேணும். உங்களோட நிறைய கதைக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்களோட சுபாவமே இது. நீங்கள் இதில் ஏதும் இவங்களை இப்படியப்பட்டார்கள், இவங்க என்னங்கிறாங்க, இவங்களுக்கு பிரிச்ச கஷ்டம் இல்லை பொருளோட நினைப்பைகள் என்னச்சுன்னா இவங்களோட கதையை பார்த்துட்டு. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, இவங்க கதைக்கவே மாட்டாங்க. இவங்களோட சுபாவமே அது. இதனால் இவங்க இப்படியாப்பட்டவங்க நான் ஒரு நல்ல ஆக்கள் தான் குடும்பத்தை தான் தெரிவு செஞ்சுருக்கேன். இவங்களை பார்க்க கீழானாக்கள் இங்கே இல்லை, இவங்க தான் கீழானாக்கள் இன்னமும் இருப்பாங்க. இவங்களை போல ஆக்கள் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் இதில் மெயின் பிரச்சனை. உண்மையும் அதுதான். நீங்கள் எதுவுமே நீங்கள் யோசிக்கணும்னா இவங்க மிகவும் கஷ்டப்படாங்க. பாருங்கள், அவைக்கு கணவர் இல்லை. இவர் இப்போ இங்கே பொறுத்த கிராமங்களை பொறுத்தவரையில் இந்த 24 வயசில் ஒரு தரையும் இருக்க மாட்டாங்க. கல்யாணம் கட்டிடுவாங்களே, 2 பிள்ளைகள் இருக்கும். அவன் கல்யாணம் கட்டாமல் இருக்கிறான். தன் வாழ்க்கையும் தன் அம்மாவுக்கு சகோதரங்களுக்கு அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறான். தன்னுக்கு கல்யாணம் கட்டி எங்கே இருக்கிறது? இந்த குடிசையை பாருங்கள், இந்த குடிசைகள் எங்கே இருக்கிறது? இப்போ தான் இந்த போகிறதீவு மட்டக்களப்பில் இருக்கிற படுவாங்கரை இருக்கிற போகிறதீவு பற்றி ஒரு 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 நலன் விரும்பியவரால் தன் மகளில் ஞாபகார்த்தமாக ஒரு கிணறு கட்டி கொடுத்தாங்க. இல்லாட்டி குடிக்க தண்ணி இல்லை. இவங்க மற்றது இவங்களுக்கு மலசல கூடம் அடிப்படை வசதி. மலசல கூடம் ஒரு வீட்டுக்கு ஒரு மனிதனாப்பட்டவங்களுக்கு பிரதானமான முக்கியமான ஒரு சாமான் வந்து குடிநீர், மற்றது மலசல கூடம். இது ரெண்டும் பிரதானம். மலசல கூடம் இல்லை, நடுக இன்னொரு பக்கத்து வீட்டுக்காராக்களில் மலசல கூடத்தை பாவிக்க முடியாது. என்னச்சுன்னா அது ஒரு சீரியஸான சாமான். கரண்ட் இடத்துக்கு தடுத்து வச்சுக்கொள்ள அது மலம் கழிக்கிறது. அவங்களுக்கும் போக வந்துடும், இவங்களுக்கும் சீரியஸாக இருந்தது. இப்படியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க உறவுகளே. நீங்கள் மட்டுமில்லாமல் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். உறவுகள் உங்கள் வாயிலாக இன்னும் பேரை சென்றடைஞ்சி இவர்களை போலவங்களுக்கு இன்னும் இருக்கிறாங்க நிறைய. இந்த மாவடியம்பில் இது ஒரு கஷ்டப்படுற கிராமம். உங்களோட உதவி மென்மேலும் தேவை. இந்த உதவியை செஞ்ச உங்களுக்கும் இனிமேல் செய்ய போகிறவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.